ஓ ரெடி. ஆனா இன்னும் இப்பதான் ரெடி பண்ணவே போறேன். இன்னைக்கு வந்து நாங்க புளி சாதம் லெமன் சாதம் செய்யலான்னு இருந்தேன். எங்க அக்கா ஊர்ல இருந்து வந்திருக்கனால சாம்பாரா மாத்திட்டேன். இவங்க எங்க அக்கா. ஆனா கூட பிறந்தவங்க கிடையாது. ஆனா க்ளோஸா இருப்போம். எங்க அம்மாவோட கூட பிறந்தவங்க 5 பேர். 2 பேர் வந்து கேரளால இருக்காங்க. எங்க மாமாவும் எங்க பெரிய பெரியமாவும். சின்ன பெரியமாவும் இறந்துட்டாங்க. அவங்க பொண்ணுதான் இவங்க. எங்க சித்தியோட பையன் தான் உங்களுக்கே தெரியுமே, சிவா. எங்க அம்மா வந்து ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அம்மாவும் அப்பாவுமே சேர்ந்தே இறந்துட்டாங்க. வெங்காயத்தை போடுறேன். வெங்காயத்தை வதக்கிட்டு கடுகுலாம் நான் லாஸ்டா இறக்கும் போதுதான் தாளிப்பேன். வெங்காயத்தை வதக்கிட்டு தக்காளி அடுத்தது, முருங்கைக்காய் கேரட் எல்லாத்தையும் ஒரு வதக்கிடுவேன். எங்க சித்தியோட சாம்பார் என்னைக்குமே ஹைலைட்டா இருக்கும். யாரும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா வீட்டுல வச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு தெரியல. பருப்பு, பெருங்காயம், ஜீரகம், பூண்டு, கொஞ்சோண்டு எண்ணெய், உப்பு போட்டிருக்கேன், மஞ்சத்தூள். நல்லா மசிச்சு போடணும். அது அப்புறமா காய் வெந்த பிறகு கைனி தண்ணி, அரிசி கழுவுன தண்ணி அதை ஊற்றிட்டு வேக வைப்பேன். காய் வெந்த பிறகு மிளகாத்தூள், மல்லித்தூள், சாம்பார் பொடி போட்டேன். பருப்பையும் போட்டுட்டேன். நான் இந்த தாளிப்பு எண்ணெய் ஊற்றிட்டேன். கடுகு, தாளித்து இதில் ஊற்றிட்டேன். ஆரம்பிக்கலாமா? வாழைப்பூ கூட்டு, பரங்கிக்காய் பொரியல், பீக்கங்காய் கூட்டு, முருங்கைக்கீரை துவட்டல், வாழைக்காய் வறுவல், கொத்தமல்லி துவையல், கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார், ரசம், அப்பளம், சுட சுட சாதம், பயிர் பாயாசம். வாங்க சாப்பிடலாம்.